கரண்டாப்பா? அப்பப்போ வெளி உலகத்து செய்தியை தெரிஞ்சுக்கலாம்னு தான் நான் ரேடியோ வைக்கிறேன். அந்த நேரத்துல கரண்ட் ஆஃப் ஆயிடுது. எனக்கு பிடிக்காத சங்கீதம் வர்றதுதான் கரண்ட் வருது. அப்பா, ஏமா ஓடு மாத்திரவங்க எப்ப வருவாங்கன்னு அம்மா கேட்க சொன்னாங்க. நேத்தே கம்பெனிக்கு போன் பண்ணமா, இன்னைக்கு அனுப்பி வைக்கிறேன்னாங்க. இன்னும் வரல. ஐயா, கொஞ்சம் காப்பி தூள் சர்க்கரையே வேணும். ஓ, கணக்கு புள்ள ஐயாவா? அப்பா, அவரு பாக்கிய குடுக்கற வரைக்கும் மேற்கொண்டு எதுவும் கொடுக்க வேண்டான்னு அம்மா சொன்னாங்க. சரிதான் அம்மா. ரொம்ப நம்பிக்கையோட வந்தேன். என்னம்மா வேணும்? ஒண்ணும் இல்லப்பா, அம்மா ஒரு போனிட்டாட்டின்னு கேட்டாங்க. இதான் சரியான சமயம். வா. சௌரியப்பட்ட போது பணத்தை கொண்டாந்து கொடுங்க. குழந்தைகள் எல்லாம் காத்துட்டு. ரொம்ப நன்றிங்க. உங்க மனசு யாருக்கும் வராது. நீங்க நல்லா இருக்கும். இல்லைங்க, என்ன ஒண்ணும் புரியாம இங்கே நிக்கிறீங்க? ஓடு மாத்த வந்தவங்க தானே? ஓடு மாத்த வேண்டிய இடம் இங்க இல்ல, பக்கத்துல வாங்க. வாங்க வாங்க. இதுதான் நம்ம வீடு. வெயில் ஏறதுக்குள்ள மடமடன்னு ஓட்ட மாத்திருங்க. ஓடு மாத்திடுறோம். கைவசம் தொழில் இருக்கு, செய்யுங்க. ஆனா இது என்ன? வேலை போக ஒரு ஏணி வேணுமே. என்னது, ஒரு ஏணி கூட கொண்டு வரல? உங்க கம்பெனில என்னதான் கொடுக்குறாங்க? சம்பளம் சம்பளம். அதுவும் ஸ்ட்ரைக் பண்ணாதான் கொடுக்குறாங்க. இருங்க, ஏணி கொண்டு வர. ஓட்ட மாத்திரை ஊத்துக்கிட்டு மடையா, சட்டையை மாத்தினா போதுமா? ஓடு மாத்திரம் வர்ற நேரத்துல நாம வந்துட்டோம். அதனால தான் நம்மள பிடிச்சுக்கிட்டாரு. ஓட்ட மாத்திட வேண்டியதான். இந்தாங்க ஏணி. சீக்கிரமா வேலையை ஆரம்பிக்க. நான் வியாபாரத்தை கிளம்பிக்கிறேன். நீ ஏறு, நீதான் தடிய. ஏணி தாக்குதான்னு செஞ்சுட்டு அப்புறம் நான் ஏறேன். ஐயோ, வஜிப்பா போட்டு ஓடு போத்த வர. சிவகாமி, அம்மா, சிவகாமி, சிவகாமி, நம்ம டாக்டர் சீக்கிரம் கூட்டு வா. ஐயோ 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 ஐயோ, என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லைங்க. ஓடு மாத்தும் போது கீழே விழுந்துட்டான். டாக்டருக்கு சொல்லி வச்சுக்க, இப்ப வந்துருவேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. வேண்டாங்க, வேண்டாம். டாக்டர்லாம் வேண்டாம். அவன் வேதனைப்படுறது நாங்க வந்த வேலை பாதியில நின்னு போச்சேன்னுதான். கொஞ்சம் பொறுமையா வந்து. ஐயோ, வலி தாங்க முடியலையே. சிவா, கொஞ்சம் காலை புடிச்சு விடுறா. அம்மா, செய்கிற வேலையை பார்த்து செய்ய வேண்டாம். இப்ப நிலைமை எப்படி ஆச்சு பாத்தியா? இங்க வேற வரைக்குதுடா. பாவம், அவர் சரிக்கு விழுந்துட்டாரு. அவர் மேல தப்பு சொல்லி என்ன பிரயோஜனம்? ஓட்டுல மாத்திரம் சரிக்க விடாதீங்க. வாழ்க்கையிலேயே சரிக்க விழுந்தவங்க நாங்க. உங்களை பாக்கிறதுக்கு பரிதாபமா இருக்கு. நான் கூட அவசரப்பட்டு தவறுதெல்லாம் உங்களை திருடங்கன்னு நினைச்சிட்டேன்.
நான் கூட தவறுதலா இவங்க ஓடு மாத்துறவங்கன்னு நினைச்சிட்டேன். நமச்சிவாய போன் பண்ணா ஓடு மாத்துறவங்க நாளைக்கு தான் வராங்களாம். அப்படின்னா இவங்கெல்லாம் நாமெல்லாம் அதாவது நாங்கள்லாம் வேர்ல்ட் டிராவலர்ஸ். அடாடா, இதை நீங்க முன்னாலே சொல்லிருக்க கூடாதா? வந்து எங்களை ஒருத்தர் ஒண்ணு கேட்டா அதை செஞ்சே தீரணுங்கிறதா எங்க கொள்கை. அது மட்டும் இல்லைங்க, நாங்க உலகம் சுத்துறவங்களாச்சா எங்க கிட்ட காசு பணம் கிடையாது. இத மாதிரி ஏதாவது வேலை கிடைச்சதுன்னா குடுக்கிற பணம் வழிச்செலவுக்கு உபயோகப்படும். அதனால தான் நீங்க சொன்னோன்னு தட்டாம அந்த வேலை செஞ்சு முடிச்சிட்டோம். இது தெரியாம உங்களை ஓடு மாத்த சொன்னதுக்காக மன்னிச்சுங்க. அதனால பரவாயில்லைங்க. ஓட்ட பிரிக்கிறது மாத்துறது இதெல்லாம் எங்க பரம்பரை தொழில். ஆமா ஆமா, அதாவது எங்க பாட்டம் பூட்டம் காலத்துல அரண்மனையில ஓடு மாத்துவாங்க. இப்ப அரண்மனையில கூடவா ஓடு இருக்கும்? இல்லாட்டி ஒழுகாதா? வந்து தங்க ஓடு இருக்குமே, தங்க ஓடு. தங்க ஓடுனா திருட எடுத்துக்கிட்டு போயிட மாட்டேன். அதுக்கு ஒரு வழி வச்சிருக்காங்க. அரண்மனை கைதிங்க இல்ல, அதான் கைதிங்க, அவங்கள வச்சே ஓட்ட மாத்துறது. என்ன சிவா? அம்மா, ஆமா, உலகத்தை சுத்தி பார்க்க புறப்பட்டோம்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன காரணம்? உலகத்துல உள்ள கோயில்களை எல்லாம் பார்க்கணும், பலதரப்பட்ட மக்களை சந்திச்சு மக்கள் எல்லாம் ஒற்றுமையாகவும் சமாதானமாகவும் வாழ வழி செய்யணுங்கிற புனிதமான எண்ணத்தோட தான் நாங்க புறப்பட்டோம். ஆஹா, இவ்வளவு பெரிய லட்சியத்தோட புறப்பட்டவங்களை சாதாரணமா நினைச்சிட்டேன். எனக்கே வெக்கமா இருக்கு. நீங்க நினைக்கிற அளவுக்கு நாங்க பெரிய மனுஷன் இல்ல. இங்க ஏதாவது தவறு நடந்திருந்தா மன்னிச்சுக்கங்க. நாங்க எங்க புனித யாத்திரையை தொடர்றோம். உங்க புனித யாத்திரைக்கு கால்நடையாவே போறீங்களா? நியாயமா நாங்க வேன்ல போக வேண்டியவங்க. பாருங்க, இவருக்கு விபத்து எங்க வீட்டுல ஏற்பட்டதுனால இவர் கால் குணமாகற வரைக்கும் எல்லாரும் இங்கதான் இருந்தாங்க. இல்லைங்க, நாங்க ரொம்ப நாள் ஒரே இடத்துல தங்குறதே இல்ல. எங்களுக்கு விருப்பம் இல்லாம இதுக்கு முன்ன இருந்தமே இடம், அதுல ரொம்ப நாள் தங்கிட்டோம். எண்ணிக்கிட்டே இருந்தோங்க. நாளை அதாவதுங்க, நாங்க தங்கி இருந்த இடத்துல அவங்களுக்கு எங்க மேல ரொம்ப பிரியம். நாங்க வெளியே போக கூடாதுன்னு எங்களுக்கு காவலே போட்டு வச்சுட்டாங்க. போங்க பந்தாவத்துக்கு அதெல்லாம் ஒண்ணு முடியாது. இவர் குணமாகற வரைக்கும் நீங்க யாரும் போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். பரவாயில்லைங்களா? இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு. ஆமா லட்சுமி. ஐயா, சாப்பாடு. உன்னால என்ன ஆச்சு பாத்தியா? இப்போ உன்னை கூட்டிட்டு எப்படி வெளியே போறது? டேய், நாம இவன் கூட இருந்தோம், மறுபடியும் 2 பேரும் கம்மி என்ன வேண்டியதான். சிவா சிவா, நான் என்ன பண்றது? வாழைப்பழத்தோல். ஆமா சிவா, நம்ம 3 பேரும் ஒன்னா வந்தோம், ஒன்னாவே இருப்போம். எங்க ஒன்னா இருந்து நாசமா. லட்சுமி, இது ஓகே நல்லா இருக்கா? நாம சந்திச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? என்ன செய்யறது? வீட்டுல புதுசா விருந்தாளிங்க வந்திருக்காங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு சாயங்காலம் நம்ம சந்திச்சாகணும். எங்க சார், சோரம் பருப்பு மூட்டை 120 ரூபா விக்குது. மண்டியில அதை எடுத்துன்னு வர செலவு என்னாச்சு? கிளீன் பண்ற செலவு என்னாச்சு? கடை வாடகை என்னாச்சு? இப்படி சீப்பா கேக்குறீங்களே, எங்களுக்கு கட்டுமா சார்? என்னம்மா நீ வளவளன்னு பேசுறா? வியாபாரம் எப்படி ஒழுங்கா நடக்கும்? வெட்டு துண்டு பேசலாம். நான் பேசுறேன். ஏங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல, நீ சொக்காய பார்த்தா சரியா பேச மாட்டேன்ற. அதான் சொன்னாங்க துவரம் பருப்பு. சரியே, துவரம் பருப்பு எவ்வளவு? 6 பைசா. துவரம் பருப்பு 1/2 பைசா. அப்புறம் என்ன வேணும்? மிளகா, உப்பு, புளி. புளி எவ்வளவு? ஆளாக்கு. புளி ஆளாக்கா? நமக்கு எந்த ஊரு? ஏன்பா உங்க ஊர்ல கண்டபடி அடக்குறாங்க? அவர் கூட என்னங்க, இத பாருங்க, உங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் லிஸ்ட்ல எழுதி கொடுங்க. மாமா, ஏமா நீங்க உள்ள போயிட்டு பலகாரம் சாப்பிட்டு வர்றதுதானே? 9 இட்லி 2 வடை சாப்பிட்டு இருக்கேன். அதுக்கு மேல என்ன? ஆமா, அப்பா உங்ககிட்ட ஏதாவது அவசரமா பேசணும்னு சொன்னாரே? இல்லையா, பொண்ணு கடையில தனியா இருக்கும், துணைக்கு நீ போய் இருட்டு. அவர் தானே அனுப்பிச்சாரு. அப்படியா? இந்தாங்க நீங்க கேட்ட லிஸ்ட். சுண்டக்காய் வியாபாரம், இதுக்கு ஒரு லிஸ்ட். சார், நீங்க கேட்டு இருக்கிற ஐட்டம் 3 மணிக்கு வராது. அப்ப ஐட்டம் 4 மணிக்கு வருமா? அதுவும் கஷ்டம். பின்ன எப்பதான் வரும்? 5 மணிக்கு நிச்சயமா வரும். என்னடா அது, இந்த கடைக்கு மணிக்கு ஒரு வாட்டி அப்படி என்ன ஐட்டம் வந்து இறங்குது? என்னது இது? நீங்க எல்லாத்தையும் கட்டி வைங்க, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். வெறுமையோட போற பணத்தை வச்சுட்டு போ. போயிட்டு வந்துடுறேன்பா. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? 10 ரூபா இருக்கு, மேற்கொண்டு எடுத்துட்டு வரதான் போறேன். இந்தப்பா, அந்த 10 ரூபா பணம் 5 மணி வரைக்கும் உன் பாக்கெட்ல எடுத்து இங்க வச்சுட்டு போ. அப்பதான் நீ திரும்பி வருவேன். சார் வந்து லட்சுமி, இந்த மாதிரி பசங்க எல்லாம் நம்பவே கூடாது, தெரியுமா? போடான்னு சொல்லிருப்பேன். என்ன லிஸ்ட் கொடுத்தா? அவரும் அவர் கையெழுத்தும் சகிக்கல. ஏமா கிழிச்சு போற? 5 மணிக்கு வேணும்மா. பின்ன கடல்ல இல்லாததெல்லாம் கேட்டா எனக்கு கோவம் வராதா என்ன? அதான் கிழிச்சேன். மாமா, நீங்க கொஞ்சம் கடையை பாத்துக்கோங்க, நான் உள்ள போறேன். என்னது, அந்த பையன் லிஸ்ட கொடுத்துட்டு போறான், இது பாட்டுக்கு படகு படகுன்னு கிழிச்சு போடுது. இது வியாபாரம் இல்ல, விவகாரம். இப்படிக்கு அன்பு குமார். அதேதான் அதேதான் கணக்கு எழுதி வச்சிருக்க கணக்கு. மணி பானாசுனா சம்பந்தம் நமக்கு கொடுக்க வேண்டியது 101 ரூபாய். அறிவு கட்டவன வாங்குறப்ப கால்ல உழுந்து வாங்குறான, திருப்பி கொடுக்கணும்னு அறிவு வராங்க. மானம் கட்ட பசங்க கடன் வாங்குறானுங்க, திருப்பி கொடுக்க வலிக்குது போல இருக்கு. அப்புறம் படி. மேலத்தெரு சுப்பிரமணியத்திற்கு நாம் கொடுக்க வேண்டியது 1555 ரூபாய். நாம தரணுமா? கொள்ளமா தருவோம், நமக்கு என்ன சொத்தா இல்ல. அது போட்டோம். இந்த கண்ணமங்கலம் பசுபதி 15000 ரூபாய் கொடுக்கணும் கொடுத்தானா? நியாயமான அசல் தொகை அவர் கொடுத்துட்டாருங்க.
ஆனா நீங்க தான் அவர் பாக்கி கொடுக்கணும்னு கணக்கு காட்டுறீங்க. பாய், நீ எனக்கு கணக்கு பிள்ளை, அவனுக்கா கணக்கு பிள்ளை? குபு குபு. அப்பா என்ன எப்போ கவனிக்க போறேன்? நைனா, ஞாபகம் மரியா இறக்கிட்ட போறடா. இன்னைக்கு சனிக்கிழமை, சனி போனம் தனியா போவாதடா. எழுடா. கவலைப்படாதே, கணக்கு பிள்ளை உன் கூட வருவான். அப்பயும் கணக்கு பிள்ளை தானா? நான் பெற்ற மவனே, நன்றி இல்லாம பேசுறியடா. அப்பா எனக்கு எப்போ கல்யாணம்? உனக்கு கல்யாணம் ஜாதகப்படி கிடையாது. நானே செஞ்சு வச்சாதான் நீ கட்சியை காமிச்சு மிரட்டுற. நான் யார போய் மிரட்டுறது? பொண்ணு கொடுக்கடான்னு. ஐயோ, கட்சி பண்ண போது ஏயா கணக்கு பிள்ளை இப்படி செஞ்சான்னா எப்படிங்க? அந்த பசுபதி பைய 15,000 ரூபாய் தர போறது இல்ல. அவன் பொண்ண நம்ம பையனுக்கு பேசிட்டா எப்படி? இந்த பண்ணீங்க பின்ன ஓ மண்ணியா கேட்டார். போய் நேரா போகணும், போய் கேளு. பணம் கொடுக்க மாட்டேன்னா பொண்ணை கொடுன்னு கேளு. ஐயா தீபாவளி முடிஞ்சு வராருன்னு சொல்லு. போ போ. ஏன்னா கட்சி எல்லாம் எடுக்காத கண்ணா. பெரியவர் நம்மள நம்பி கடையை விட்டுட்டு போயிருக்காரு. இவன் தின்னே தீர்த்துவான் போல் இருக்கு. என்னடா அண்ணா வாங்க வாங்க, என்ன வேணும்? ஒண்ணு இல்லங்க, 10 ரூபாய்க்கு சில்லற வேணும். இப்பதான் கடையை தந்திருக்கோம், நல்லா காட்சி வந்து சண்டையா சில்லறப்பா. சுமாரா அண்ணா வாடிக்கைக்காரவங்க, அவங்க சந்தோஷமே நம்ம சந்தோஷம். அண்ணா சில்லற எவ்வளவு கேளும்? 10 ரூபாய்க்கு 10 கொடுங்க. ஏதா 10 ரூபா? அவ்வளவுதானா? சீக்கிரம் சிவா. அடாடா, 9 ரூபாய் 25 பைசா தானே இருக்கு. ஏன்னா பாக்கி 75 பைசாவை நாளைக்கு வந்து வாங்கிக்கிறீங்களா? என்ன சிவா, அண்ணாவுக்கு 75 காசு ஒரு பெருசா? இதுக்குன்னு மெனக்கட்டு நாளைக்கு ஒரு வாட்டி வருவாராக்க. அண்ணா இந்தாங்க 75 காசுக்கு பிஸ்கட். என்ன சில்லறைய கேட்டா இதை என் தலையில கட்டுறிய? அண்ணா காலையில முத வந்திருக்கீங்க, பெரிய மனுஷன் துண்டு போட்டிருக்க. வியாபாரம் பண்ணதாத்தான் இருக்கட்டுமே. புது பெருங்காய டப்பா வந்திருக்கு, ஒண்ணு தரட்டுமா? ஒண்ணு வேணாம் ஐயா, விடுங்க ஐயா. அண்ணா சில்லறை வேணும்னா அடிக்கடி வாங்க, பிஸ்கட் தரேன். சிவா, நம்ம லட்சுமி ஒருத்தன் தாவடிக்கிறான்னு சொன்னல, நான் வந்துட்டு இருக்கான் பாரு. யாருவனா? அதே சிவப்பு சக்காதான், அவனை கொஞ்சம் கவனி. லட்சுமி, லட்சுமி, அழுவே வாங்க வாங்க. ஏன்னா அங்கேயே நிக்கிறீங்க, வாங்க வாங்க. இதுதான் தலைவர், இது உபதலைவர். மாமா கூப்பிட்டீங்களா? வீட்டுல தோரம் பருப்பு, ஆளாக்கு புளி, அந்த கிராக்கி வச்சிருக்குது. லிஸ்ட் எடுக்க வேணா? போங்க மாமா. வேடாதமா, இங்கே நல்ல நிறைய வேலை இருக்கு. வாங்கண்ணா. என்ன வேணும்? லட்சுமி வேணும். லட்சுமி அகர்பத்தி. லட்சுமி அகர்பத்தியா? லட்சுமி அகர்பத்தி தீர்ந்து போச்சு. ஜெயஜெயந்தி மாலா அகர்பத்தி இருக்கு, வேணுமா? பையா, ஐயாவுக்கு 1/2 டசன் ஜெயஜெயந்தி மாலா. இதா வேற என்ன வேணும்? அப்புறம் பிளேடு பையா, ஐயா 6 o'clock 1 டசன். அப்புறம் ஹேர் ஆயில் நிறைய தடவணும். பையா ஹேர் ஆயில் 2 பாட்டில். காலிகேட் டூத் பேஸ்ட் 1/2 டசன். அதுல ஆர்டர் பண்ணலையே. அப்புறம் அந்த பாரியில இருந்து வந்துச்ச பனியன், அது வேணாம் சார். அது 1/2 டசன். அந்த கச்சிப்பு 1/2 டசன். சார் பையனுக்கு போன் மீட்டா ஒன்று உடம்ப தேத்துறதுக்கு. எல்லாத்தையும் எடுத்து மேல வை. சார் நான் இதெல்லாம் கேக்குறேன் சார். பில்ல போடு. பாரின் மேகசின் 2. ஆமா, சாயங்காலத்துல பொம்மை பார்த்தா லட்டு லட்டா இருக்கும். தம்பி, சங்கிலி ஆண்ட ஒரு லுங்கி இருக்கு, வேணுமா? ஆமா, இதெல்லாம் என் தலையில கட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் யாரு பணம் கொடுப்பா? நீ ஒண்ணு பாக்கிட்ட கொண்டா. இந்த வயசுல அனுபவிக்காம எந்த வயசுல அனுபவிக்க போற? 49. 49. இந்த எட்டணா. அது எப்படி கூட தர்ம உண்டியல் வேண்டுதல வித்தியாசமா நினைக்க வேண்டாம். போன வாட்டி லிஸ்டோட 10 ரூபா கொடுத்தீங்கல்ல, அந்த 10 ரூபா கூட இதுக்குள்ளதான் இருக்குது. அடிக்கடி வரணும். போயிட்டு வர்றது. நான் வரேன். ஆமா லட்சுமி, ஏன் அந்த பையன் உன்னை பார்த்தா அப்படி நெளிஞ்சான்? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. லட்சுமி, பையா சொன்னா சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்றேன். செய்யடா. தரகு வேலை ஒண்ணுதான் விட்டு வச்சிருந்தோம், அதையும் செஞ்சிடறோம். வந்து ஒண்ணு இல்ல, நமக்கு ஒரு ஐயா கொஞ்சம் சீக்கிரமா பேசினா சௌரியமா இருக்கும். ஒரு டீ பொட்டலம். டீ இல்லீங்களே. அதுக்குள்ள காபி போட்டல இல்லையா? இருக்கா? அண்ணாவுக்கு 5 போட்டலாம். அண்ணாக்கு எந்த ஊரு? நமக்கு ஆனை தாண்டாபுரம். தாண்டாபுரம் நேரம் தாண்டி இருக்கு. அண்ணா பாத்தியா? அண்ணாவை பாத்தீங்களா?
நெத்தி நிறைய பொட்டு, முகம் நிறைய மீசை, வாய் நிறைய பல்லு. பல்லோ பல்லு. அசைப்புல பார்த்தா அண்ணனை ஒரு ஆணழகன்னே சொல்லலாம். தலையில தான் ஒண்ணுமே இல்ல. என்னது? முத்து, என்னடா? கவனிச்சியா? என்னது? தலையில எறும்பு ஏறினா இறங்கும் போது ரொம்ப நிதானமா இறங்கணும், இல்லன்னா பொத்துரு வலிக்கு விழுந்துரும். ஏறவே முடியாதேடா. யோ, என்னையா 4 பேர் வர்ற இடத்துல கிண்டலா பண்றீங்க? அண்ணா கோச்சு கூட கிண்டல் பண்ணல. அண்ணா தலையில இது இல்லையேன்னு பயலு எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறானுவோ. இவ்வளவு எதை கொடுத்த ஆண்டவன் தலையில அதை கொடுத்திருக்கப்படாதா? எதை? தலை முடிய. தம்பிகளா, நீங்க வருத்தப்படுற அளவுக்கு என் பொண்டாட்டி கூட வருத்தப்படலே. என்ன இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரு வர்க்கம் இல்லையா? ஆமா, ம். வீட்டுல எப்படி அம்மாவுக்கு? அவனுக்கு நிறைய இருக்கு. நானும் என்னென்னமோ தைலமெல்லாம் தடவி தடவி பார்த்தேன். அம்மாவுக்கா? இல்லையா, எனக்கு ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை. அண்ணா கவலைப்படாதீங்க, நம்ம கைவசம் தொழில் இருக்கு. பையா அதுவா? என்ன கொண்டாட சொன்னீங்க? வருத்தப்படாதீங்க. தைலம் அண்ணா, இத எடுத்துட்டு போங்க. காலையில எழுந்துச்சோன்ன முதல்ல தலைகீழ நின்று சரசாசனம் பண்ணுங்க. அப்புறம் இந்த தைலத்தை சூடேற அளவுக்கு தலையில போட்டு தேய்ங்க. தடவுன 8 நாளுக்குள்ள தலையே இருக்காது. என்னது? தலையே தெரியாத அளவுக்கு முடி கருகருகருன்னு காடு மாதிரி வளரும். காடு மாதிரி வளரும். கொண்டாங்க. இங்க திறக்காதீங்க, இங்க திறக்காதீங்க. ஏன் திறக்க கூடாது? இத கையில ஊத்துனா உள்ளங்கையெல்லாம் காடு மாதிரி முடி வளர்ந்துரும். அதுக்கப்புறம் பார்க்கல புல்லு வெட்டுற கத்திரியால தான் வெட்டணும். ஆமா, இதுக்கு பகல் அதிகம். அப்புறம் எப்படி தான் தலையில தேய்க்கிறது? அதுக்கு கைவசம் தொழில் இருக்கு. பையா இத கொண்டாரு. இதோ என்ன அது? பயப்படாதீங்க, புருசு. ஏன்னா ரொம்ப நாளா இது இங்கேயே. ரொம்ப நாள் சீமையில இருந்து வரவழைச்சு இங்கே இருக்கு. இந்த தைலத்தை புருசுல ஊத்தி இப்படி தேய்ச்சிங்கன்னா நல்லது. அண்ணாவுக்கு ஸ்பெஷல் சீப்பு. பாவி கூட அண்ணா, தைலம் தடவை 8 நாளைக்கு அப்புறம் முடி நிறைய வளர்ந்துருமா? சாதாரண சீப்புல சிவனீங்கன்னா சீப்பு க்ளோஸ். அதுக்கு தான் பெரிய சீப். பையா பில்லு போட்டாச்சு. எம்பிட்டு 14 நம்பர் சரியில்லை. இதோ இங்க இருக்குது. ஜில் ஜில் கௌசல்யா சோப். இது அம்மாவுக்கு. இதோட ரூபா 15. அண்ணா 15 நம்பர் எப்படி? நல்லா நல்லா நல்லா. ரொம்ப சந்தோஷம். எடுத்துட்டு போ. அப்ப சந்தோஷம் நானே. போயிட்டு இன்னொருத்தவன் என்ன வேணும்? உங்க கடையில சொட்டர் இருக்குதா? நம்ம கடையில எது இல்ல பையா. ஐயா, ஆஸ்திரேலியாவில இருந்து சொட்டர் வந்தது. ஆஸ்திரேலியாவா? சொட்டர். அண்ணா உடம்புக்கு சொட்டர் போட்டா அள்ளிக்கும். என்ன இது? அளவுக்கு இந்த அளவு. யோ, என் குழந்தைக்கு இல்லையா, எனக்கு. இது உங்களுக்கு தான். ரொம்ப சின்னதா இருக்கும் போல தெரியுதே. இது ஆஸ்திரேலியா சொட்டர். இழுக்க இழுக்க வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப எடுத்தீங்கன்னா பாதிரியார் அங்கி மாதிரி ஆயிடும். ச்சே, ரொம்ப பழசா இருக்கியா. ஐயா, கப்பல வந்துச்சு இல்லையா? புகைப்பட்டிருக்குது, வேற ஒண்ணு இல்ல. தட்டுங்க, சரியா விட. இது ரொம்ப டைட்டா இருக்கும் போல தெரியுது. கொஞ்சம் லூசாவே கொண்டு வா. லூசா வேணும். ஆமா. ஐயாவுக்கு லூஸ் வேணும். பையா ஐயா, உள்ளர டெய்லர் இருக்காரு, கொண்டுகிட்டு போய் இதையே லூஸ் பண்ணி ஐயாவுக்கு நல்ல லூசா. ஐயாவுக்கு கவர்ச்சி பத்திரிக்கை வேணுமா? இன்னும் கொஞ்ச நேரம் தாமசமா வந்திருந்தீங்கன்னா இந்த சொட்டர் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏன்? கீழக்கரை ஜமீன்தார் பையன் இப்பதான் அதை எடுத்து வச்சுட்டு போனார். யோ, அந்த கீழக்கரை ஜமீன்தார் பையனே நான் தான் ஐயா. அப்ப மேலக்கரை ஜமீன்தார். மேலக்கரை ஜமீன்தார். சிவா, சொட்டரை பெருசு பண்ணதுக்கு அப்புறம் சார் வேண்டாம்னு சொல்லிவிட்டா அண்ணாவுக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. வேணாம் சொல்ல மாட்டாரு. ஆமா, அந்த சொட்டர் என்ன விலை? 18 ரூபா. 18 ரூபீஸ். அதுக்கு மேல காரணம் கேட்க மாட்டோம். இந்த சொட்டர் லூஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ வந்துடும். இட பையா, சீக்கிரமா கோச்சுக்கிறார் ஐயா. டெய்லர் பெருசு பண்ணிட்டாரா? இப்ப பாருங்க. வெரி குட், வெரி குட். கரெக்டா இருக்குல்ல? சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுங்க. பணம் 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 கொடுப்பாரா கீழக்கரை? 10. என்ன இது 18 கொடுக்குறீங்க? என்னையா 18 தானே சொன்னீங்க? 2 ரூபா டெய்லரிங்க. ஓஹோ, லூஸ் பண்ணாரு அதுக்கா? லூசு. ஏங்க நான் எவ்வளவு சீக்கிரமா என்ன எப்படி வியாபாரம்? பாட்டி பேர் சாப்பிட்டு வரலாம். பையா இங்கே இரு. என்ன வாழ்க்கடா இது? என்னடா என்ன ஆச்சு? என்ன ஏதாவது கேட்டீங்களா? அது சரி. என்னடா யோஜனை? ஒண்ணு இல்ல, இந்த கடையை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். என்ன யோசனை பண்ற? பெரியவர் இல்லாதப்ப கடையை வித்துட்டு காசை சுத்திட்டு போலான்னா? அதெல்லாம் இல்ல,
எத்தனை நாளைக்கு வாடிக்கைக்காரர்களை ஏமாத்தியே பிழைக்கிறது? நம்மளும் நேர்மையான வழியில சம்பாரிச்சு பிழைச்சா என்ன அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஏய் சிவா, இன்னைக்கு தாண்டா அவன் வாழ்க்கையிலேயே நேர்மையை பத்தி பேசுறான். டேய், யோக்கியமா வாழ்றவன் நேர்மையை பத்தி யோசனை பண்ண மாட்டான்டா. நம்மள மாதிரி இருக்கவன் அடிக்கடி அதை பத்தி யோசனை பண்ணுவான். சிவா, உண்மையாவே கேக்குறேன், நாமும் நேர்மையா வியாபாரம் பண்ணா என்ன? ஆமா, நாமும் நேர்மையான வியாபாரம் கைவசம் ஐடியா இருக்கு. இல்ல அப்புறம் சொல்றேன். தீபாவளி முன்னிட்டு ₹1 50 பைசா தள்ளுபடி. ஐயோ, பின்னாடி 3 மணி நேரமா நின்னுகிட்டு இருப்பான். கீழே போய்யா, கடைக்கு சொந்தக்காரன்பா. இப்படி தாயா காலையில இருந்து சொந்தக்காரன் 3 பேர் போயிட்டாங்க. பின்னாடி போயா, சிவா உள்ள விட மாட்டேங்கிறீங்க. நமக்கு என்ன தெரியும்? என்னப்பா இது கூட்டம்? ஒட்டுல வியாபாரம் நடக்குது, வேற என்ன வியாபாரம் சரியா? ரூபாய்க்கு 50 பைசா தள்ளுபடின்னு போடு போட்டிருக்கீங்க. என் வியாபாரம் என்ன ஆகுது? என் குடும்பம் ரோட்டுக்கு வந்து பாப்பா. பேசாம இருங்க. இங்க எந்த விதமான தப்பு நடக்கல. ரூபாய்க்கு 50 பைசா தள்ளுபடின்னு சும்மா போர்டு எழுதி வச்சிருக்கோம். சொல்லட்டா? இப்போ இந்த சோப்பு என்ன விலை? ₹1. இதுல எவ்வளவு போட்டுக்கிறோம்? ₹2. போர்டு எழுதிருக்கிறபடி தள்ளுபடி ₹1 போக எப்பவும் வழக்கமா விற்க வேண்டிய அதே ₹1 தான் விக்கிறோம். ஆனா வியாபாரம் பிச்சுட்டு போகுது. அந்த மாதிரி விக்கிறது பாவம் இல்லையா? யார் சொன்னா பாவம்? வியாபாரம் தந்துரும். வாங்குறவனுக்கு அரை விலைக்கு கிடைக்குதுன்னு ஒரு திருப்தி, அவ்வளவுதானே? இப்பதான் புரியுது, நீங்க ரொம்ப புத்திசாலிதான்பா. நாங்க புத்திசாலி இல்ல, இதெல்லாம் நம்பி வாங்குறான் பாருங்க, இவங்க தான் மடையனுங்க. இவங்களை எல்லாம் அனுப்பிச்சுட்டு வந்துடுறோம். நீங்க போய் இந்த பாட்டு பாடிட்டு இருக்க, திருப்பதி பாட்டு பாடு. லட்சுமி, அப்பாவுக்கு தம்பூரா எடுத்து கூட. என்னங்க உங்க நண்பர் கையை பிடிச்சிட்டாரா? என்ன செய்யறது பர்வதம்? அவனுக்கு ஏதோ பணம் பெரட்ட முடியல, போயிட்டு போகுது. முதல்ல தீபாவளி கவனிப்போம். ஆமா, வெறும் கையோட வந்திருக்கீங்க. தீபாவளியாவது பண்டிகையாவது. யார் சொன்னா? இந்த ஊர்லயே நம்ம வீட்டு தீபாவளி தான் ஜாம் ஜாம்னு நடக்க போகுது. அம்மா இத வாங்க, இத வாங்க. ஏது இவ்வளவு பணம்? நாங்க கொள்ளையடிச்சோம். இதெல்லாம் நம்ம கடையில வந்த வருமானம். நம்ம கடையில இவ்வளவு வருமானமா? அம்மா, நேர்மை சத்தியம்னு ஐயா பயந்தாரு. எங்களுக்கே அதெல்லாம் நாங்க ஒரு டைப்பா வியாபாரம் பண்ணோம், பணம் வந்துச்சு. சிவா, அப்படி எல்லாம் சொல்லாத. நேர்மை சத்தியம் இதெல்லாம் என்னைக்கு நிலைக்கும்? தத்துவமா? நம்ம கேப்டன் தான் பேசுறாரு, நீ என்னடா குறுக்க? அம்மா, எவ்வளவு பணம் இருக்கு? ₹3500. கடையில சரக்கு வாங்குறது ₹1500, லாபம் ₹2000. பர்வதம், இவங்களுக்கு ஆளுக்கு ₹500 பிரிச்சு கொடுத்துரு. ஆமா ஆமா, வேண்டாம் வேண்டாம், எங்களுக்கு என் பணம் நீங்க வச்சு. சிவா, பெரியவர் ஆசையா தரேன்னு சொல்றாரு. வேண்டாம் மாத்திரம் சொல்லிடாதான், வாங்கிக்கடா. வேணாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. அப்படி இல்லீங்க, உங்க திறமையினால வந்த லாபம். அதனால ஆளுக்கு ₹500 எடுத்துக்கிடுங்க, நானும் ₹500 எடுத்துக்கிறேன். அதானுங்க முறை. வேணாங்க, இனிமே என்னால வாங்க முடியாது. இப்ப நீங்க ஆளுக்கு ₹500 வாங்கிக்கல, இனிமே நான் உங்களோட பேச மாட்டேன். அவங்க பேசுறவங்க தான் வாங்குறோம் சிவா. அவங்க பேசுறோம், அதுதான் முக்கியம். இதுல ₹500 இருக்கா குறையுதுங்களா?